அப்போ காஷ்மீர்ல ஆசிபான்னா பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து மணிப்பூர்னா சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த பிரச்சனை வந்து முடியக்கூடாது. மணிப்பூர் பிரச்சனை விவகாரம் முடியக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதை அப்படியே தட்டி தட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அங்க உள்ள காங்கிரஸ்காரனே வந்து பி சிதம்பரத்தினுடைய ட்வீட்டுக்கு வந்து திட்டிருக்காங்க. சோரஸை போய் பார்த்தாரு, ஜார்ஜ் சோரஸை. அவரை போய் பார்த்து அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. உடனே கரெக்டாக அவருடைய தொடர்பில் உள்ள ஒரு நீதிபதி அங்கே உள்ள ஒரு மாவட்ட கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு, அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அதானி, அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கொடுத்துருக்காரு. இல்லை இது நாங்கள் எதிர்பார்த்தது. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஆளை எதிர்கட்சி பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரை நம்ம உட்கார வச்சுருக்கோம். இவங்களுடைய நோக்கம் பாராளுமன்றத்தை வந்து நடத்த விடாமல் கெடுக்கையில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? சபரீசனை வந்து அவர் எதுக்கு சார் தனியாக சந்திக்கணும்? அதானியை சபரீசன் எதற்காக தனியாக சந்திச்சார் அது சொல்லுங்க முத. இவங்க யோகே சிகாமணி மாதிரி இப்போ வெளியே கதை விட்டுட்டு அலைகிறாங்க. அதானிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அதானியினுடைய 65,000 கோடி எங்களுக்கு இது நாங்கள் தமிழக அரசுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த துறையில் சார்ந்த செயலாளர் இன்னைக்கு வந்து நேரில் வந்து வாங்க அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவரை கூப்பிட்டு ஏன் நீங்கள் இன்னைக்கு கேட்கும்போது தான் இன்னும் அடுத்து இருக்கு. அப்போ இவங்க யாரை காப்பாற்றுவாங்க? குற்றவாளி மட்டும்தாங்க சார். சாராயம் காய்ச்சறது திமுக காரன், கள்ளச்சாராயம் காய்ச்சறது திமுக காரன், கடத்துறது திமுக காரன், போதைப் பொருள் தயாரிக்கிறது திமுக காரன், போதைப் பொருளை கடத்திட்டு போகிறது திமுக காரன். எப்படி இவங்க வந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுவது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் தொடர்ந்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அமளியில் தான் ஈடுபட்டிருக்காங்க எதிர்கட்சிகள். ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த அவையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து 2 விஷயம் அவங்க எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து மணிப்பூர் இந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணமே வந்து இந்த பி சிதம்பரம். இந்த பாலா போன பி சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அண்டை நாடு பர்மா, அந்த பர்மாவிலேருந்து அதான் மியான்மர் அதிலேருந்து நேராக எல்லாத்தையும் உள்ளே விடுறதுக்கு அந்த பயங்கரவாத கும்பலெல்லாம் இங்கே உள்ளே வர்றதுக்கும் இங்கே வந்து இந்த போதைப் பொருளெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி கடத்திட்டு போகிறதுக்கும் வழிவகுத்து கொடுத்ததே வந்து பி சிதம்பரம் தான். அந்த ஃபோட்டோ ஆதாரத்தோடு இப்போ வெளியிட்டார் அந்த மாநில முதலமைச்சர் வெளியிட்டார். இன்னும் நிறைய தகவல்களையும் வெளியிட்டாங்க. வாயை திறக்கலையே, போட்ட ட்வீட்டை இப்போ டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டார் பி சிதம்பரம். நம்ம தமிழன் தான், வேட்டி கட்டிய தமிழன் வேறு பெருமையை சொல்லுவார் பாருங்கள். அசிங்கமான ஒரு வேலையெல்லாம் பார்த்தது இவங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை சார், அரசியல் பண்ணணும். இவங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியும் ஒரு டூல்கிட்டை உருவாக்கி இதை வந்து எப்படி பண்ணணும், பாராளுமன்றத்தை எப்படி முடக்கணுங்கிறது வந்து நோக்கம். அங்கே எதுவும் செயல்படக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது. அப்போ அதை செய்ய விடாமல் தடுக்கணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் தேவை. ஏதாவது இந்த காலேஜ் பையன் மாதிரி பண்ணுவான் தெரியுமா, ஸ்ட்ரைக் அடிக்கணும். காலேஜில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேடுவான். அங்கே வந்து கேன்டீனில் வந்து சோறு சரியில்லைம்பா, இல்லை ஏதோ ஒன்று. அது உண்மையிலே வந்து அந்த காரணம் சரியானதாக இருக்காது. இல்லைனா தண்ணி சரியானதை கொண்டு வைக்கலாமா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். அதே மனநிலையில் தான் பாராளுமன்றத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. இதில் மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மையிலே போதைப் பொருள் பயிரிடுறது தான் முக்கியமான பிரச்சனை. சர்வதேச போதைப் பொருள் மையமாக அதை உருவாக்குறாங்க. இங்கேருந்து தான் பல 1000 கோடிக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்கிறது தான் உண்மையான வெளிப்பாடு. இதை எப்படி திசை திருப்பி கொண்டு போகணும், எப்படி மடைமாற்றம் பண்ண, இதுக்கும் காரணம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான். காங்கிரஸ் ஆட்சியின் போது காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த களவாணி ஆட்சி மத்தியில் இருந்தபோது தான் இதுக்கு எல்லா வகையிலும் கதவை திறந்து விட்டுட்டு இப்போ வந்து அதை இப்படி மாற்றி பாஜக ஏதோ மோடி வந்து இதெல்லாம் காரணங்கிற மாதிரி அதை சித்தரித்து அப்படி கொண்டு போகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, மணிப்பூரில் என்ன சார் பிரச்சனை? அதில் வந்து இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி வந்து பெங்களூர்லேருந்து இதை ஆரம்பித்து அந்த வீடியோலாம் அவங்க தான் டூல்கிட் எல்லா இடமும் பரப்புனாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் பரிவாடிகள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து வெளிப்படுத்தி பெரிய அளவில் வைரல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2 பெண்களை நிறுவனமாக இராணுவத்தினர் வந்து இழுத்துட்டு போனாங்க, பாதுகாப்பு படையினர் இழுத்துட்டு போனாங்க. இதுதான் அந்த நேரத்தில் பரப்பப்பட்டது. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால் உடன்குடிங்கிற இடத்துல வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்,
5 மாணவிகள் சார், 5 மாணவிகளை தூத்துக்குடியில் நடந்த இந்த ஸ்போர்ட்ஸு இது 2 நாள் நடந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்காக கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு இந்த பொன் சிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஆசிரியர் வந்து அந்த மாணவிகளுக்கு வந்து இப்போ அந்த குளிர்பானத்தில் வந்து மதுபானத்தெல்லாம் கலந்து கொடுத்து அந்த போதையில் இருக்கும்போது அதை வந்து சீரழிச்சிருக்காங்க. 5 மாணவிகள். தமிழ்நாட்டில் தானே சார் நடந்துச்சு. தர்மபத்தினி கனிமொழியுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம் சார் இது. யாராவது இதை பற்றி பேசுனாங்களா? 5 மாணவிகள் சார். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 5 மாணவிகளை ஒருத்தன் எப்படி சார் ஒரே நைட்டுக்குள்ளால எதை கெடுத்திருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்போ யாருக்கமோ அவன் வந்து பங்கு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். ஏதாவது விசாரணை நடத்தினா தானே வெளியே வரும். இதை பற்றி யாராவது விசாரிச்சாங்களா? போர்ஷோ வழக்கில் இது வர வேண்டியது. ஆனால் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அப்புறம் வந்து செயலாளர்லாம் வெளியே இருக்காங்க சார். அவங்க எப்படி சார் அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிது? யாராவது இதை பற்றி பேசவே இல்லையே. இது ஒரு நாள் நடந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? போன வருஷமும் இதுமாதிரி நடந்திருக்குமே சார். இதுமாதிரி பல சந்தர்ப்பங்களில் செய்திருப்பாங்களா சார்? யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்க ஏதாவது வெளியே தெரியுதா? இன்னும் சொன்ன போனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடம். இதை விட கேவலம் ஏதாவது உண்டுமா? வாயே திறக்கலையே சார். கனிமொழி வந்து அங்கே அது மணிப்பூர் விஷயத்துக்கு இந்த மாதிரி வந்து குரல் கொடுக்குறாங்க. அவங்க தொகுதிக்குள்ளே நடக்குது சார், நடந்தது சார். வாயே திறக்கலையே சார், பேச்சே இல்லையே. அப்போ காஷ்மீர்லாம் ஆசிபான்னா பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து மணிப்பூர்னா சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த பிரச்சனை வந்து முடியக்கூடாது. மணிப்பூர் பிரச்சனை விவகாரம் முடியக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதை அப்படியே தட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அங்கே உள்ள காங்கிரஸுக்காரனே வந்து பி. சிதம்பரத்தினுடைய ட்வீட்டுக்கு வந்து திட்டிருக்கான். அவர் வந்து தனிநாடு கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டார் ட்வீட்டில். இது வந்து இங்கே உள்ள இறையாண்மைக்கே இது தப்பாக சொல்லிட்டு இடக்காந்தாலும் சொல்லிட்டு அங்கே மணிப்பூரில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களெல்லாம் வந்து சொல்லி அப்புறம் ஒரு ட்வீட்டில் டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடி போயிட்டார். இவ்வளோதான் உங்கள் லட்சணம். இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் நிலவரம். இவங்க நோக்கம் அது இல்லை. பாராளுமன்றத்தை முடக்கிறதுக்கு அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு இதை பண்ணணும். இல்லைனா காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறது ஒன்று. அப்புறம் இது வந்து அதாவது அதானி விஷயம் வந்து அதானி வந்து என்ன சார், மோடி வந்து 10 வருஷம் ஆச்சு சார் பிரதமராகி. 10 வருஷம் தான் ஆச்சு. 10 வருஷம் இப்போ 11வது வருஷத்தில் இதில் போயிட்டு பாதி நெருங்கி போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதானி என்ன சார் பண்ணிட்டு இருந்தார்? பிச்சை எடுத்துட்டு இருந்தாரோ? ஒரு பெரிய தொழிலதிபர் தானே. ஒரு பெரிய தொழிலதிபர் இந்திய அளவில் வந்து வளர்ந்து வந்தார். நிறைய எல்லா தொழிலதிபரும் வந்து பேங்க்லலாம் கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் பண்ணினார். அப்போ யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தால்? பி. சிதம்பரம் தான் நிதியமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி தானே சார் மத்தியில் இருந்துச்சு. அவங்க காலகட்டத்தில் தானே சார் இவங்க பண்ணினாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தெலுங்கானா முதலமைச்சருக்கு வந்து 100 கோடி ரூபா நன்கொடை கொடுத்துட்டு போனார் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் வாங்கினாங்க? ஏன் சார் வாங்கினாங்க? அதானிக்கு மேலே பிரச்சனை பண்ணணுங்கிறனால இப்போ 100 கோடி ரூபா அவர் அங்கே உள்ள நல்ல விஷயங்களுக்கு கொடுத்ததை இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஏன் வாங்கினீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் அதானிகிட்ட இருந்து எந்த இதுவுமே வாங்கலையா? வாங்கினீங்களோ இல்லையா சார்? அவர் உங்கள் ஆட்சியில் இந்தியாவில் உள்ள ஒரு தொழில் அதிபர் தப்பு செய்தால் தப்புன்னு சொல்லுங்கள். அவர் ஏதாவது முறைகேடு பண்ணியிருக்காரு, அதை வந்து அரசாங்கத்தினுடைய இதை ஒரு தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அதையெல்லாம் செய்யுங்க. இன்னொன்று கேட்குறேன், ராபர்ட் வத்ரானி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு? அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் வேண்டாத வேலை பார்த்தாரு? எவ்வளவு இடங்களெல்லாம் வந்து அரசாங்க இடத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனார். இது அவ்வளவுமே இவங்க செய்த சதி தான். எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தொழில் அதிபர். இன்னொரு விஷயம் கேட்குறேன், இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு டூல் கிட்ட உருவாக்குறாங்க. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதை வச்சு பிரச்சனை ஆக்கலாம், எதை வச்சு பேசலான்னு. இதுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு போனார் நம்ம ராகுல் காந்தி. இங்கேருந்து அங்கே போனார். அங்கே போய் சோரஸை போய் பார்த்தாரு, ஜார்ஜ் சோரஸை. அவரை போய் பார்த்து அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. உடனே கரெக்டாக அவருடைய தொடர்பில் உள்ள ஒரு நீதிபதி அங்கே உள்ள ஒரு மாவட்ட கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு, அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அதானி, அவருடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக கொடுத்துருக்காரு, இது வந்து தப்பு, அதனால் அவரை கைது பண்ணணும், இப்படி தானே அவங்க தீர்ப்பு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டாவது அந்த தீர்ப்பை பின்வாங்கிட்டாங்க. இல்லை அது தவறான தகவல் அடிப்படையில் சொன்னதுன்னு சொல்லிவிட்டாங்க. இது எங்கே? அமெரிக்காவில் உள்ள ஒரு மாவட்ட கோர்ட்டில். நான் என்ன கேட்குறேன்னா, அது அமெரிக்காங்கிறது இன்னொரு நாடு தானே, இன்னொரு நாட்டில் தானே. நம்ம இந்திய தொழில் அதிபர் ஒருத்தருக்கு தானே நெருக்கடி அங்கே கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வருதில்ல. இந்திய அரசாங்கம் இப்போ யாருக்கு பக்கத்தில் நிற்கணும்? அமெரிக்க நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் நிற்கணுமா? இல்லை அவரை வந்து என்ன இருந்தாலும் எங்கள் நாட்டு குடிமகன், அவர் தொழில் அதிபர், எங்கள் நாட்டில் உள்ளவர், இவரை வந்து நாங்கள் அவருக்கு மேலே தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இருந்தாலும் தப்புக்கு உட்பட்டு எப்படி அவரை பாதுகாக்கணுங்கிற வேலையை நீங்கள் பார்க்கணுமா? இல்லை நீங்கள் பிடிச்சி அவங்க கையில் கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க இதில்? அப்போ நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க? உங்கள் கையில் ஆட்சி கிடச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தபோது அப்போ என்ன செய்திருப்பீங்க?
டூல் கிட்டு அங்கே போனார், அங்கே போய் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அந்த ஜார்ஜ் சோரஸ் எல்லாம் பண்ணினார், அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாம் செய்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே ஆட்சி வேறு ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்று வந்துட்டார். இது நீதிபதி வந்து ட்ரம்புக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி. அது ட்ரம்புக்கு வந்து 24 மணி நேரத்தில் ஏதோ தண்டனைலாம் கொடுத்த ஒரு நீதிபதி தான் அவர். அதே செட்டப்பில் உள்ளவங்க தான் இதையும் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுக்கிட்டு என்னமோ வந்து அங்கே வேறு சூழ்நிலையெல்லாம் மாறுது, வேறு பிரச்சனை வரும்னு சொன்னோன்னே வழக்கில் இல்லை நாங்கள் சும்மா தான், அது வந்து சரியாக அதை விசாரிக்கலை, அந்த ஆதாரங்களெல்லாம் நாங்கள் வந்து அதை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக போச்சுது, நாங்கள் அந்த இதை சரியாக விசாரிக்காமல் நாங்கள் கொடுத்துட்டோன்னு இப்போ ரெண்டாவது அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவன் அங்கே பல்ட்டி அடிச்சுனா இவாள் உடனே இங்கேருந்து சொல்கிறாங்க இல்லை இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஆளை பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரை நம்ம உட்கார வச்சுருக்கோம். இவங்களுடைய நோக்கம் பாராளுமன்றத்தை வந்து நடத்த விடாமல் கெடுக்கையில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? முக்கியமான சட்டங்கள் வர விடாமல் தடுப்பாங்க, அவ்வளோதானே. இப்போ வந்து வக்பு வாரிய சட்டம் வரணும், திருத்த சட்டம், அதை அமல்படுத்த விடாமல் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது அடுத்து முன்னெடுப்பாங்கன்னா அதை வரக்கூடாது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிறத நடைமுறைப்படுத்த விடாமல் காமன் சிவில் சட்டத்தை வர விடாமல் தடுக்கணும். இதை தவிர வேறு என்ன பண்ணுவீங்க? இதன் மூலமாக நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றா வந்துடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மகாராஷ்டிராவிலே போடலையே. அதை விட முஸ்லீம் உங்களுக்கு போட்டானா இல்லையா ரெண்டாவது விஷயம், அங்கே உள்ள இந்துக்காரெலாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி ஓட்டு போட்டாங்களா, உங்களை கொல்லி வச்சு விட்டாங்கள, இன்னமும் நீங்கள் திருந்துற பாடு இல்லை. இது அவ்வளோ ஃப்ராடு கம்பெனி சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அங்கே அமெரிக்க கோர்ட்டில் கொண்டு போய் இதை தாக்கல் பண்ணார்ல, அதானி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அதில் வந்து தமிழ்நாடும் ஒரு முக்கியமாக ஒரு பங்கில் இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் எல்லா இடமும் அவர் ரூபா கொடுத்தாருன்னு அங்கே வெளியே வருது. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? தமிழக அரசு அப்போ அதுக்கு வந்து சார் சபரீசனை வந்து அவர் எதுக்கு சார் தனியாக சந்திக்கணும்? அதானியை சபரீசன் எதற்காக தனியாக சந்தித்தார் அது சொல்லுங்கள் இவங்க யோகே சிகாமணி மாதிரி இப்போ வெளியே கதை விட்டுட்டு அலைகிறாங்க. அதானிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அதானியினுடைய தான் 65,000 கோடி எங்களுக்கு இது நாங்கள் தமிழக அரசுக்கு வந்து முதலீடை நாங்கள் ஈர்த்திருக்கோம் அதானிட்டெல்லாம் சொல்லி இவங்க தான் வெளிப்படையாக பேசிட்டு இருந்தாங்க. அம்பானிகிட்டேருந்து 65,000 கோடி, இவர்கிட்ட 35,000 கோடி அதை ஈர்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேண்டான்னு சொல்லுங்கள். அம்பானியோடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை, அதானியோடைய எங்களுக்கு தேவையில்லை சொல்லுங்கள். நீங்கள் காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள்லாம் நான் சொல்லுங்கள். ஒரு தொழிலதிபர் அவர் ஒன்றும் இல்லை சார். அதானி வந்து துறைமுகத்தை வந்து சர்வதேச அளவில் அந்த அடிப்படையில் உள்ளதெல்லாம் எல்லாம் அவர் கை வச்சுட்டே போகிறார். எல்லாம் அதில் அவர் கோல வச்சுறார். அதனால் அவரை முடக்கணும். அம்பானி வந்து இன்னொரு ட்ராக்கில் அவருடைய இதில் பெரிய லெவலில் எண்ணெய் அது இதுன்னு அடித்து தூக்கிட்டு அவர் அந்த பக்கமாக போயிட்டுருக்காரு, இவர் இந்த பக்கம். இந்த 2 பேரையும் முடக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு கொத்தடிமை வேலை கரெக்டாக பார்க்கணும். சீனா பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கிறது இதனால் முடங்குது. அவங்க எங்கெல்லாம் அதானி போகிறாரோ அங்கே எல்லாமே வந்து சீனா பாதிக்கப்படுது. எங்கெல்லாம் அம்பானி கை வைக்கிறாரோ அதெல்லாம் சீனாவுக்கு பாதிக்குது. இந்த சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்க்கணும். ஏன்னா சீனாகிட்ட இருந்து தானே ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு நன்கொடை வாங்கிட்டு வந்த கும்பல் தானே இது. வெக்கமே இல்லாமல் இப்போ பேசிட்டு கிடக்குறாங்க. இப்படி பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு நாளுக்கு நாள் இழந்துட்டு போகுது. மகாராஷ்டிரா அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக சமீபத்திய தேர்தல் முடிவு வந்திருக்கு. 9 இடத்துல காங்கிரஸ் வந்து டெபாசிட்டை இழந்து போய் நிற்கிது. கேவலமாக இல்லையா இது? மொத்தம் ஒரு பெரிய கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது. இந்த தேர்தலில் வந்து 288 தொகுதிகள் உள்ள சீட்டுகள் உள்ள ஒரு மகாராஷ்டிரா பெரிய மாநிலத்தில் அது 14 இடத்துல வெற்றி பெற்றுட்டு கிடக்கு. கேவலமாக இல்லையா? கூட்டணி எல்லாம் எந்த கட்சியும் கூட்டணி எதிர்கட்சியே இல்லாமல் போயிட்டாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு தகுதியே இல்லாமல் போயிட்டு. எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னா 28 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கணும். ஒருத்தர் கூட வெற்றி பெறல. சரத்பவாரும் வெற்றி பெறல, காங்கிரஸும் வெற்றி பெறல. சரத்பவார் 10, காங்கிரஸ் 15 நினைக்கிறேன். இந்த லட்சணத்தில் வந்து நிற்கிறாங்க. இது இன்னமும் அவங்க திருந்துறமா இல்லை? திருந்த மாட்டாங்க. வரக்கூடிய தேர்தல்களில் இன்னும் சுத்தமாக வலிச்சு காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாகும் சார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளிய அளவு பயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை தன்னையாக அவர் சேர்த்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. அவள் கொடநாடு குற்றவாளி அவர். அதனால் அவர் வந்து பயம் இல்லாமல் வெளியே அலைகிறாரு. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. எனக்கு ஏற்கனவே இவர் வந்து முன்னாடி வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, பங்காளிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலேருந்து தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ பங்காளிகள்னு இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு அதில் சந்தேகம் உண்டு. நீங்கள் இந்த கொடநாடு வழக்க பாருங்கள், அதை அப்படியே நீர்த்து போக வச்சுட்டாங்க. அப்படியே அதில் ஒன்றும் பெரிய விசாரணை முன்னெடுத்து இல்லை, ஒன்றும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, அது கொடநாடு வழக்க நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், அப்புறம் ஜெயலலிதா மரணத்துக்குள்ள உள்ள இதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வரோம், எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. அந்த பேச்சு மூச்சே இல்லை, எல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து 2வது பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் எந்த குற்றவாளிக்கும் எந்த பயமும் கிடையாது.
நீங்கள் ரொம்ப அதிக நாள் விசாரணை இதுக்கே ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை. ஓஎம்ஆரில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து. ரோட்டு ஓரத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்த 5 அம்மாக்கள் வந்து அநியாயமாக சிதைச்சு கொண்டு விட்டாங்க. கொன்னது யார்? 4 பேர். ஜோசுவா, இன்னொரு பையன், 2 பேரும் மாட்டினாங்க. பாக்கி உள்ளவன் அந்த காலேஜில் இருந்து இந்த காரில் ஓட்டி 2:30 மணிக்கு நடந்த சம்பவம். 2:20ன்னு நினைக்கிறேன். 2:20க்கு ஓஎம்ஆர் ரோடு எப்படி இருக்கும்? பகல 2:30 மணி, ரோடே திறந்து கிடங்க, எதுவுமே இல்லை. அதில் இவன் 150 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போய் ஒன்று போதையிலால போயிருக்கணும், அது நடந்திருக்கணும் இந்த விபத்து. இல்லைன்னா போதைப் பொருள்னால நடக்கும். அதாவது மது இல்லைன்னா போதைப் பொருள், 2ல் ஏதோ ஒன்று இவங்க பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் ஒரிஜினல் நிலவரம். இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு? அதில் 5 பேர் செத்தாங்க. ஒரிஜினலாக அவங்க உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாடு மேய்ச்சி பிழைக்கக்கூடிய ஒரு 5 அம்மாக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார்? 2 லட்சம் ரூபா நிவாரணம் பண்ணி அறிவிச்சிட்டு அதோட ஃபைல் க்ளோஸ் ஆகி போச்சுது. அதாவது குடிச்சிட்டு செத்தா ஒரு 10 லட்சம் ரூபா கொடுப்பீங்க, ஆனால் உழைச்சிட்டு இருக்கவன் செத்தாம்னா அவனுக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுப்பீங்க. அநியாயமாக கொன்றிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மது. விசாரணையில் என்ன நடந்து போச்சு தெரியுமா? அவங்க மதுவை குடிக்கலைன்னு சொல்லிவிட்டாங்க சார். ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ்காரங்க வந்து அதை விசாரித்து அது வந்து மதுவெல்லாம் ஒன்றும் பயன்படுத்தலை, போதைப் பொருளாக ஒன்றும் பயன்படுத்தலைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார். 5 பேர் அதில் பயணம் பண்ணாங்க. அதில் கார் ஓட்டுனது ஜோசுவா மட்டும்தான். அதனால் அவன் மேலே மட்டும்தான் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரையும் வெளியே தள்ளி விட்டாங்க. கேஸே இல்லை. அப்புறம் அவனுக்கு வந்து கேஸு என்னதுன்னா, அவர் வந்து ஓவர் ஸ்பீடு போனார்னு ஒரு கேஸு. அதனால் ஒரு விபத்து நடந்து கதை முடிஞ்சு போச்சு. ஒரிஜினலாக இது என்னது? போதைப் பொருள் பயன்படுத்தினதுனால வந்த கோளாறு. போதைப் பொருள் கேஸில் 5 பேர் செத்து போயிருக்காங்க. போதைப் பொருள் பயன்படுத்தினதுனால 5 பேர் மரணம் ஆகியிருக்காங்க. அநியாயமாக கொண்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதான் நம்ம சொல்லணும். ஆனால் எப்படி இதை காப்பாற்றுறாமல் வேறு என்ன செய்துருக்காங்க? இருபான்னு ஒரு எருவு மாடு, அவன் வந்து 2-3 தடவை தொடர்ந்து மாட்டியாச்சு. ஏதாவது ஒரு இடத்துல சட்டம் தன் கடமையை செய்ததா? முதலாவது பிடிக்கும்போது என்ன சொன்னீங்க? அதாவது தொப்புள் கொடிய இதை வந்து அவன் டாக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் வெட்டுறான். மிகப்பெரிய தப்பு தானே. அவன் வந்து குன்றத்தூரில் ஒருத்தன் வந்து பொண்டாட்டிக்கு மருத்துவம் பார்த்தாங்கிறது தப்பான். ஆனால் இது தப்பு கிடையாது. இது வந்து அவனை வந்து இதுவரையும் கைதே பண்ணலையே சார். எங்கே போய் கைது பண்ணீங்க? ஜல் நீட் அகாடமி நெல்லையில், அதில் வந்து அந்த ஒரு எருவு மாடு ஒருத்தர், அது கேரளாக்காரன். அவன் இவ்வளோத்து தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது. ஜலீல் அகமது தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது. ஆனால் கைதே பண்ணல நீங்கள். அவன் பிள்ளைகளை வந்து மாணவர்களை வந்து பெரும்பாலும் அடித்து முதுகெல்லாம் வந்து ரத்த கலரி ஆகினா, மாணவிகளுக்கு மேலே செருப்பெல்லாம் தூக்கி வீசினா. அன்னைக்கு என்ன சொன்னார்? இங்கேருந்து போன மனித உரிமை குழு ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் அங்கே போய் என்ன சொன்னார்? அது யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். அவ்வளோதான், அன்னைக்கே சொல்லிட்டேன். இது இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே போகாது வண்டி. ஏன்னா போலீஸ்காரங்களே வந்து மேலப்பாளையம் போலீஸ்காரங்களே வழக்கே வாங்கலையே, புகாரே அக்செப்ட் பண்ணலையே சார். வீடியோ வெளியே வந்து இவ்வளோ தூரம் இதில் வைரலான பிறகு இப்போ வந்து பெற்றோர்கள்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு இது இருக்கட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. வேறு நீங்கள் எங்கே என்ன எதிர்பார்ப்பீங்க? குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் சார் இது. குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி 1998 பிப்ரவரி மாதம் 14 58 பேர் செத்தாங்க. 240 பேர் உடல் ஊனமுற்றவங்க காயம்பட்டவங்களாம் மாறிட்டாங்க. அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி வந்து ஜவஹர்லாலுடைய தோழர். ஜவஹர்லாவும் பாஷாவும் சேர்ந்து அல்வம்ங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பை தொடங்கி வச்சதே அவங்க தான். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த பாஷாவை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி விட்டீங்க. அது மட்டுமா, அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து பரவலை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் குற்றவாளிக்கான அரசாங்கமாக இல்லையா? ராஜீவ்காந்தியினுடைய கொலை குற்றவாளி நிரபராதி ஆகியெல்லாம் ஒன்றும் வந்து பேரறிவாளன் விடுதலை ஆகலை. கருணையின் அடிப்படையில் அந்த ஆளை வெளியே விட்டுருக்காங்க. நீங்கள் அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. குற்றவாளிக்கான அரசா இல்லையா? ராஜீவ்காந்தி கூட வந்து இன்னும் 14 பேர் செத்தாங்க, 15 பேர் செத்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வட இந்தியர், பாக்கி 14 பேர் தமிழர்கள். அவங்க குடும்பத்தை போய் என்னைக்காவது இவர் பார்த்துருப்பாரு முதலமைச்சர்? அதில் காயம்பட்டவங்க வந்து 42 பேர். அதில் வந்து ஒன்று வந்து அனுஷியா டெய்சி. அந்த அந்த மேடம் வந்து அப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்ட் ஆகும்போது டிஎஸ்பி. இவ்வளவு நாளும் நான் வந்து காங்கிரஸில் இருந்தவங்க காங்கிரஸே காரி துப்பிட்டு வெளியே வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ராஜீவ்காந்தி வந்து அதாவது பேரறிவாளனுக்காகவும் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு பரிந்து பேசுகிறாரு. நாங்கள் நிரபராதிகளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட எங்களுக்காக வேண்டி அவங்க பேசலைன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு வெளியே வந்தாங்க. கோவப்பட்டு தானே அறிக்கை விட்டுட்டு வெளியே வந்தாங்க.
இப்போ இதுதான் அது அந்த அடிப்படையில் தான் இவங்க இருக்காங்க. மணல் குற்றவாளி சார், இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் சார், மணல் குற்றவாளி ஒரு 6-7 கலெக்டர் 7 பேருக்கு மேலே வந்து நீங்கள் விசாரணை நடத்தணும், இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கடைசியில் வந்து நீங்கள் அதில் சில உத்தரவெல்லாம் பிறப்பிச்சு கீழ்கோர்ட்டில், அதாவது ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டு இந்த வழக்கை விசாரிக்கட்டும்னு சொல்லுது. நேற்றுக்கு வந்து விசாரணை நடந்துச்சு. தமிழக அரசு சார்பில் வக்கீல் ஏன் ஆஜராகலையே சார்? தமிழக அரசு சார்பில் யாருமே ஆஜராகலை சார். வக்கீல் வழக்கறிஞரே இல்லை. இன்றைக்கி பழையபடி இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த துறையில் சார்ந்த செயலாளர் இன்றைக்கி வந்து நேரில் வந்து வாங்க அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவரை கூப்பிட்டு ஏன் இன்னைக்கு கேட்கும்போது தான் இன்னும் அடுத்து இருக்குது. அப்போ இவங்க யாரை காப்பாற்றுவாங்க? குற்றவாளி மட்டும்தான் கேட்பேன் சார். சாராயம் காய்ச்சறது திமுக காரன், கள்ளச்சாராயம் காய்ச்சறது திமுக காரன், கடத்துறது திமுக காரன், போதைப் பொருள் தயாரிக்கிறது திமுக காரன், போதைப் பொருளை கடத்திட்டு போகிறது திமுக காரன். எப்படி இவங்க வந்து நல்லவங்களுக்கான ஆட்சி எப்படி நடத்துவாங்க? குற்றவாளிகளை தானே காப்பாற்றுவாங்க. அதான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. எல்லா இடமே தானே செய்கிறாங்க.